வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தவேக போட்டியிடாது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு EVKS இளங்கோவன் அவர்கள் சமீபத்தில் உடல் நலக்குறைவின் காரணமாக இறந்து போனார். இவரே இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்தான். இதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவரது மகனான திருமகன் ஈவேரா இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் உடல்நலக்குறைவால் இறந்து போனதால் இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் திமுக கூட்டணியின் மூலமாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்பொழுது தனது இளைய மகனுக்கு இந்த தொகுதியை வாங்கி தர திட்டமிட்டிருந்தார். ஆனால் காங்கிரஸ் தலைமை ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால்தான் அவர் போட்டியிட்டார். அவரும் தற்பொழுது இறந்து விட்டார். மிக விரைவில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றால் திமுக கண்டிப்பாக போட்டியிடும். ஏனெனில் அது ஆளும் கட்சி. திமுக தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை மீண்டும் ஒதுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இதுவரையிலும் திமுக அறிவிப்பை வெளியிடவில்லை. அதே போன்று இந்த தொகுதியில் அதிமுக மீண்டும் போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற இடைத்தேர்தலிலேயே அதிமுக போட்டியிட்டு டெபாசிட்டை வாங்குவதற்கு 10 சுற்றுகள் தேவைப்பட்டது. அப்பொழுதும் தோல்வியைத்தான் அடைந்திருந்தது. எனவே இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்றே சொல்லப்படுகிறது. அதே போன்று மேலும் ஒரு மிக முக்கிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம். திமுக அதிமுகவை அடுத்து பெரிய கட்சியாகவும் தற்பொழுது தமிழகத்தில் உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் தான். பிப்ரவரி 22ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தற்பொழுதுதான் அந்த கட்சிக்கான முதல் மாநாடே நடத்தப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஈரோடு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருந்தது. பலர் இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் என்றும் கூறி வந்தார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ இந்த தேர்தலில் போட்டியிடாது என அறிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் வேறு எந்த கட்சிக்கும் ஆதரவையும் அளிக்காது என திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதன் மூலம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தவேக போட்டியிடாது. ஆளும் கட்சியான திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என தெரிகிறது. அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் என ஏற்கனவே தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும். இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது. அதே சமயத்தில் ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். அதே போன்று இடைத்தேர்தலில் பரவலாக ஆளும் கட்சிகள் தான் வெற்றி பெற்று வருகிறது. எனவேதான் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் திமுக நேரடியாக இந்த தேர்தலில் போட்டியிடுமா அல்லது தனது கூட்டணி கட்சிக்கு ஏற்கனவே இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தது, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் இந்த தொகுதியை ஒதுக்குமா என்று இதுவரையிலும் கூறப்படவில்லை. அதே சமயத்தில் திமுக காங்கிரஸ் கட்சிக்குத்தான் இந்த தொகுதியை விட்டுக் கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே தற்பொழுது காங்கிரஸ் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி தான் களத்தில் உள்ளது. இந்த இரு கட்சிகளுக்கும் இடையேதான் நேரடி போட்டி என்று கூறப்படுகிறது. நன்றி.